குழுவாக இணைஞ்சி தனிப்பட்ட ரீதியாவாக இருக்கலாம், இந்த மாதிரிக்கே நிறைய நிவாரணங்கள் கொடுத்துக்கிட்டே வராங்க. இப்போ இதை நமக்கு பார்க்கும்போது உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எங்கள் நாட்டுக்காக, எங்கள் நாட்டு மக்களுக்காக இவ்வளோ பேர், இவ்வளோ உறவுகள் வந்து முன் வந்து இந்த உதவிகளை செய்கிறாங்களே அப்படிங்கலாம் உண்மைக்குமே இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு எப்படி சொல்கிறதுக்கெல்லாம் நன்றி சொல்லக்கூட வார்த்தை இல்லைன்னு சொல்லி அந்த அளவுக்கு எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுட்ருக்குறாங்க. அப்போ இந்த உதவிகள் செய்கிற எல்லாருக்குமே வெளிநாட்டு உள்நாட்டு உறவுகளாக இருக்கலாம், அதே போல் நாடுகள், எத்தனையோ நாடுகளும் இன்றைக்கி எங்களுக்காக உதவி செஞ்சிட்ருக்காங்க. அப்போ இந்த நாடுகள் எல்லா உறவுகளுக்குமே நாங்கள் வந்து கட்டாயமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் இன்றைக்கி நிறைய பேர் எங்கன்னைக்கு பார்த்தாலும் எங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கல, நாங்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்கோம், நாங்கள் தண்ணி இல்லாமல் இருக்கிறோம், எங்களுக்கு எதுவுமே இது வரைக்கும் கிடைக்கல, இல்லாட்டி எங்களை யாருமே இது வரைக்கும் வந்து பார்க்கல அப்படிங்கிற காணொலிகள் வந்து நிறைய தொடர்ந்து அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மையா இல்லாட்டி பொய்யா, இது என்னென்னு உண்மைக்கு தெரியாது, ஏன்னா காலத்தில் போய் நம்மளாம் பார்க்குறதுக்கு இல்லை. அப்போ இப்படி இவங்க வந்து சமூக வலைத்தளம் ஊடாக இந்த மாதிரி காணொலிகள், அதாவது எங்களுக்கு எந்த பொருளும் கிடைக்கல, நாங்கள் கஷ்டப்படுறோங்கிற இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களாக பரவி வரும்போது, இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்க உதவி செஞ்ச உறவுகளாக இருக்கலாம், அதே மாதிரிக்க உள்நாட்டில் இருக்கிற உறவுகளாக இருக்கலாம், நிறைய பேர் உதவிகளை அதாவது நிவாரணம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ யோசிப்பாங்க, நம்மளாம் நிவாரணம் கொடுத்துட்டோம். முக்கியம் வெளிநாடுகளை எடுத்துக்கிட்டாலே இன்றைக்கி மொழி அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. மொழி என்ன மொழியில் எப்படி பேசுகிறாங்கன்னு அவங்களால பார்த்துக்கொள்ள முடியும். அப்போ நம்ம இவ்வளோ சாமான் இந்த இலங்கை நாட்டுக்கு கொடுத்தோம், ஏன் இவங்களுக்கு ஏன் சாமான் கிடச்சிட்டில்ல, ஏன் இந்த நிவாரணம் கிடச்சிட்டில்ல அப்படின்னு சொல்லி அந்த வெளிநாட்டு உறவுகள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகு இதுக்கு என்ன நடந்துச்சு, நாங்கள் உதவி செஞ்சு ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்காங்கன்னு சொல்கிற கேள்வி இல்லை அல்லது விமர்சனங்கள் வரும், கட்டாயமாக வரும். அதனால் தயவு செய்து இந்த உதவிகள் வந்து உதவி கிடைச்சவங்களும் எனக்கு கிடைக்குன்னு சொல்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கொள்ளுங்க. அதே போல் உண்மைக்குமே கிடைக்காதவங்களுக்கு இந்த உதவிகள் போய் சேரணும். ஏற்கனவே கூட ஒரு காணொலி போட்டிருந்தேன். அதாவது நிறைய உறவுகளுக்கு வந்து உதவி கிடைக்காம இருக்கு, அவங்கள தேடி போயிட்டு தெரியாத இடங்கள் இருக்கிறாங்க, அவங்கள போய் தேடி போயிட்டு இந்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான வழிமுறைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் எல்லாருக்கும் போயிட்டு கொடுத்துட்டு முடியாது, பல சிக்கல்கள் இருக்கு. இருந்தாலும் கூட இல்லாமல் இருக்கிற இந்த நேரத்தில் இவ்வளோ உதவிகள் கிடச்சி எங்கள் உறவுகள் வந்து ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிற அந்த சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கருத்தை முன்வைக்கிறேன். எனவே தயவு செய்து இந்த விஷயங்களை கொஞ்சம் தேடி பாருங்கள். நிவாரணம் தேவையில்லாதவங்கிறத விட எங்களுக்கு எந்த பிரச்சனை நல்லா இருக்கும், எங்களுக்கு வேணாம், இல்லாதவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மிகப்பெரிய உதவியான ஒரு வார்த்தையாக இருக்கும். அதெல்லாம் தயவு செய்து தேவையானவங்களுக்கு எங்களுடைய நிவாரணம் போய் கிடைக்கணும். அதுக்கு நாம தான் அதுக்கான ஒத்துழைப்பு பங்களிப்புகளை வழங்கணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தயவாக கேட்டுக்கொள்கிறேன். அதோடைய கிடைக்காத உறவுகளை தேடி போயிட்டு அவங்களுக்கான நிவாரணங்களை கொடுத்து விடுங்கன்னு சொல்லி ரொம்ப 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 தயவாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இதுக்கு பிறகு இந்த கொடுத்த நிவாரணம் கொடுத்தாலும் அதுக்கு பிறகு அதுக்கான விமர்சனங்கள் மாறி வந்துடக்கூடாது, அப்போ எங்கள் சமூகத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை முன்வைக்கிறேன். நன்றி உறவுகளே.